தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் ஒன்றிய மதவாத பாசிச பாஜகவினுடைய மோடி அரசை கண்டித்து தனது கண்டன பதிவை பதிவு செய்திருக்கிறார். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மே 4ஆம் தேதி முடிவு என்னவாக இருக்க போகிறது, எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது, யார் முதலமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்றது தான். ஆனால் இந்த தலைவர் மட்டும்தான், மக்கள் நலனை பற்றி சிந்திக்கின்ற இந்த மகத்தான தலைவர் தான் மே 4ஆம் தேதி திமுக தான் ஆட்சிக்கு வரும், நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து ஒன்றிய மதவாத பாசிச பாஜகவினுடைய கேஸ் விலை உயர்வை கண்டித்து குரல் கொடுத்திருக்கிறார். உலக சந்தையில் கச்சாவினுடைய எண்ணெய் விலை குறைந்தபோது அந்த பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை. ஆனால் இப்போது மேற்காசியா போர் என்ற நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுடைய நலனை சிந்திக்காமல் கேஸ் விலையை உயர்த்தியிருக்கிறார். இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய மதவாத பாசிச பாஜகவுடைய மோடி அரசை பார்த்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த துணிச்சல் எந்த தலைவனுக்கு வரும்? கேஸ் விலை யாராவது கண்டிச்சாங்களா? இல்லை ஒன்றிய மதவாத பாசிச பாஜகவுடைய அரசை பார்த்து கேள்வி கேட்குற துணிச்சல் இங்கே யாருக்காவது இருக்குதா? அப்போ யார் வரணும்? யார் இந்த நாட்டை ஆளணும்? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். மே 4ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். அறுதி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். வைட் அண்ட் சி. தலைவர் எல்லாத்தையும்